நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ரூம் வால்பேப்பர். அவசரமாக இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி ஈஸ்பானில் ஒரு நாள் தங்கிட்டோம். ஏன்னா அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இந்தியா போயிடுவாங்க. வாங்க இந்த ரூமை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இது எனக்கு லாஸ்ட் மினிட்ல சீப்பான டீல்ஸில் கிடச்சிது. இந்த ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் நிறைய ஸ்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரிவ்யூவில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இந்த ஹோட்டல் மேலே நம்பிக்கை இருந்தது. 2 பேர் ரிசப்ஷனில் இருப்பாங்க, சூப்பராக பேசுவாங்க. இந்த ரூம் வந்து லார்ஜ் சீவியூ ரூம், டபுள் பெட் சிங்கிளில் இருக்குது. ப்ளஸ் அம்மாவோட ரூமும் இருந்துச்சு. இந்த பில்டிங் 200 இயர்ஸ் ஓல்டு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீட்டாக எல்லாமே தொடச்சி வச்சுருந்தாங்க, க்ளீனாக வச்சுருந்தாங்க. இந்த ரூமுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க. சாப்பாடுலேருந்து தண்ணீர் பாட்டில்லேருந்து. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டிலில் தான் சுடு தண்ணி டேப் வாட்டர் பிடிச்சி சூடு பண்ணி குடிக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு சாப்பாடெலாம் இங்கே பிளான் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம்னு நினச்சா கிடைக்காது. ஹோட்டலுக்கு தான் நீங்கள் தனியாக போகணும். இங்கே ரெஸ்டாரண்ட் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் வந்துருச்சு, ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும். அதுக்காக ஃபேனும் வச்சுருந்தாங்க. பாப்பா ஃபேன் போட்டு தான் தூங்குனா. அதுக்கப்புறம் இந்த டப்பு தான் இருக்கும். இங்கே நின்றுட்டு குளிக்கிற மாதிரிலாம் இல்லை. சப்போஸ் உங்களோட பேரண்ட்ஸ் இந்தியன்ஸ் வராங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. இங்கே ஜன்னலும் கிடையாது, வென்டிலேட்டர் தான். மற்றபடி எல்லாமே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. இங்கே ப்ரஷ் உட்பட எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறது பெட்டர். சோப்பும் வாஷிங் இதுவும் தான் வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த ஹோட்டல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.